நடந்தாய் வாலி காவேரி நடந்தாய் வாலி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாலி காவேரி அழகு தமிழினத்தை அலங்கரித்தாய் நடந்த உண்மணி எல்லாம் நலமளித்தாய் நடந்த உண்மணி எல்லாம் நலமளித்தாய் நங்கையல் துணை வழங்கவும் வழங்கல் கொண்டும் சோலைகள் இறங்கவும் இன்பயாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேர் வழங்கவும் அசைந்து நெளிந்து வளைந்து தொடர் அலைகளிட மணமகள் துணை பெறவே நடந்தாய் வாலி காவேரி பண்பு உயர்ந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெண்ணாக புலவரெல்லாம் பாராட்டும் பெண்ணாக புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக பொங்கி வரும் காவிரியே பாலியவே பொங்கி வரும் காவிரியே பாலியவே நடந்தாய் வாலி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே இருக்கணும் பக்கவாத்தியம்னா. ஏன்னா இரவு தொடங்கி விடிகிற வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு குறையாம இருக்கிறதுனா அது நமது மதுரை பக்கவாத்திய கலைஞர்கள் தான். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இன்னைக்கு கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஹார்மோனியம் வசிக்கக்கூடிய அது சிறந்த ஒரு மாபெரும் நடிகர் விஜயராம் அண்ணார் அவர்களுடைய தம்பியோட புதல்வன் அவர். அது மட்டும் இல்லை, அவர் முறையா ராஜபாட்டா நடித்து நாரதரா நடித்து அப்புறம் பெட்டியை பழகி முறையாக வந்தவர். அப்படி ஒரு திறமை மிக்க கலைஞர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றியினை கூறி, அதே போல் எங்கு மிருதங்கம் வாசிக்கக்கூடிய என்ன நமது முழு அந்த சுறுசுறுப்பு எனர்ஜி குறையாமல் கடைசி வரைக்கும் வாசிக்கிறதுனா நம்ம பொன்னுமணி அண்ணன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கலைஞர். அவரெல்லாம் வந்தாருன்னா நமக்கெல்லாம் வந்து பூஸ்ட்டு சாப்பிட்டது மாதிரி அப்படி அழகாக வாசிக்கக்கூடிய, உயிரை கொடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞர். அந்த மாதிரி நமது பொன்னுமணி அண்ணார் அவர்களுக்கும் நன்றியினை கூறி, எங்கு ஆல்ரவுண்டு வாசிக்கக்கூடிய ரிஜிகேசன் அண்ணார் அவர்கள் ஒரு உண்மையிலேயே தங்கமான ஒரு குணத்துக்குரியவர், ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு சிறந்த நண்பர் நான் சொல்லலாம். அதே போல் அவர் வாசிப்பு அந்த மாதிரி தான், அவ்வளோ அழகாக வாசிப்பார். அவருக்கும் ஒரு நன்றியினை கூறி, இங்கு தாளம் வாசிக்கக்கூடிய நமது கமுதி அருகேயுள்ள இடைச்சூரனை சேர்ந்த நமது அண்ணன் வெற்றிவேல் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை கூறி, எங்களை எல்லாம் இந்த கிராமத்திற்கு நாடகத்திற்கு அமர்த்தி சிறப்பான ஒரு நாடகத்தினை தந்த நாடக அமைப்பாளரும் யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற நமது கண்டிலான் அருகே உள்ள மாப்பிள்ளை தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னா ஒரு வெத்தலை வாக்கு போட்டால் தான் நாக்கு செவக்கு. அதுபோல் நம்ம ஊருக்கு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து கலைஞர்களை அமர்த்தி ஒரு சிறந்ததொரு நாடகத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியினை கூறி, எந்த நாடகமாக இருந்தாலும் அவற்றை கொடுங்க, சிறந்த முறையில் அமர்த்தி கொடுப்பாருன்னு சொல்லி, அதே போல தனி மரம் தோப்பாகுமா ஆகாது. ஏன்னா தரமான பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அப்படிப்பட்ட இங்க சிறந்த ஒளிப்பெருக்கையாக அமர்த்தி கொண்டிருக்கின்ற சரக்கு இருக்கு அவர்கிட்ட, அதனாலதான் சரத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலே அற்புதமான ஒரு ஆடியோ ஒளிப்பெருக்கி நிலையத்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை கூறி, அதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் நன்றியினை கூறி, எனது இந்த வாய்ப்பினை நல்கிய மாபெரும் கிராமமான கீரந்தை கிராமத்தார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியினை கூறி எனது கலைப்பணியை தொடங்குகின்றேன். இத்தனை எழுச்சிமிக்க திரைவனத்தில் ஆலோலம் பாடி
வள்ளி பறவைகள் விரட்டி கொண்டிருக்கிறான் என்று நாரதர் கூறினாரே. இங்கு பார்த்தால் வள்ளியோ வேறு குள்ளியோ இருப்பதாக தெரியவில்லை. சத்தம் ஏதேனும் கேட்கிறதா என்று பார்ப்போம். ஆலோலம் சோ. ஆஹா, என்ன ஒரு இனிமையான கானம். இவள் ஆலோலம் சோ என்று பாடும் இந்த அழகுள்ள தங்கச் சிலையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. இவள் சாரீரமே இப்படி இருக்கு என்றால் சரீரம் எப்படி இருக்கும்? இப்படியாகப்பட்டவளை காண தாமதப்படுத்தலாமா? ஆதலால் சிஞ்சின்னா கடிச்சு நக்கனா கடி சிஞ்சின்னா கடி சிஞ்சின்னா கடி சின்னக்கனா கடி சிஞ்சின்னா கடி சிஞ்சின்னா ஏலேலம் குயிலே ஏலமன மயிலே ஆலோலம் பாடும் அன்னமே மொயிலே படாத வாழ குருத்தே என் மானே வாரேனே மாமன் நானே படாத வாழ குருத்தே மானே வாரேனே மாமங்காரே சிஞ்சின்னா கடி சின்னக்கனா கடி சிஞ்சின்னா கடி சிஞ்சின்னா சிஞ்சின்னா கடி சின்னக்கனா கடி சிஞ்சின்னா கடி சிஞ்சின்னா முத்து முத்தா பச்சரிசி வச்சது போலே பல்வரிசை புட்டா பெண்ணரசி சுட்டது ஏடி என் மனசே தெம்மாங்கு பாட்டு படிச்சு ஏராசா பொம்முன்னு பூத்து குலுங்கும் ரோசா தெம்மாங்கு பாட்டு படிச்சு ஏராசா கும்முன்னு பூத்து குலுங்குது ரோசா குயிலே விளையாடும் மயிலே தேனை எடுத்து பாட்டு பாடும் குயிலே விட்டகொலை தொட்டகொலை ஒன்றுக்குள் ஒன்றா சேர்ந்துருச்சு ஏலேல குயிலே ஏலமான வெயிலே ஆலோலம் பாடும் அன்னமே ஒயிலே வாழாத வாழ குருத்தே என் மானே வாரேனே மாமன் நானே உன்னை எண்ணி இந்த மனோ ஓடுது பாரு தேசமெங்கும் உங்களைத்தான் கண்டுபுட்டா உள்ளுக்குள் ஏதோ பாசமுக்கும் ஊரன்ன உலகம் என்ன இப்போது நான் உன்னை சேர்ந்தா போதும் அப்போது இந்த ஊர் என்ன உலகம் இல்லை இப்போது நான் உன்னை சேர்ந்தா போதும் எப்போதும் காலம் இருக்கு நேரம் இருக்கு ஆள எடுக்கு முகம் இருக்கு உன்னை எண்ணி கண்ணி வச்சேன் ஒண்ணு விடாம சொல்லி வச்சேன் ஏலேல குயிலே ஏலமான வெயிலே ஆடோலம் பாடும் அண்ணனே ஓயிலே வாடாத வாழ குருத்தே மானே வாரேனே மாமன் நானே சின்ன கடி சிரிக்கிறாக்கள் சிஞ்சின்னா கடி சிஞ்சின்னா சின்ன கடி சிரிக்கிறாக்கள் சிஞ்சின்னா கடி சிஞ்சின்னா சின்ன கடி சிரிக்கிறாக்கள் சின்ன கடி சின்ன கடி சிரிக்கிறாக்கள் சின்ன கடி சின்ன இப்படி இருக்கணும். ஏன்னா இப்படி பக்கவாத்தியம் இருந்தாத்தான் நமக்கெல்லாம் அல்வா சாப்பிட்டது மாதிரி இருக்கும். பாடுறவங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு மிக்க கலைஞர்கள். அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதனால ஆலோலம் என்று குரல் காட்டி வீசும் இந்த அரும்புணத்தே சேலாடும் கண்ணை திணை மீது வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து ராகபோக கலவி செய்தா பாலோடு சேர்ந்த பழமும் தெத்திக்கும் பழுதில்லையே அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசும்பொன்னால் வார்த்தெடுத்து அழகுள்ள சித்திர பதுமை அன்னமும் வெட்டும் நன்னடை வயலும் ஆரணங்கு மதிநாடு முகம் கிளிநாடும் ஒளி இப்பேற்பட்ட பேரழகியை என்னவென்று வர்ணிப்பேன்.
முக்கணியின் சாரெடுத்து முத்தமிழின் தேனெடுத்து அதை முப்பாலிலே கலந்தால் எப்படி தித்திக்குமோ அப்படி அல்லவா இவள் குரல் வளம் அமைந்திருக்கிறது. இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த மூன்று தமிழுமே இந்த தமிழ் மகளிடமே தோன்றியதாகத்தான் தெரிகிறது. ஆதலால் ஒரு பூ மாலையில் மல்லிகையை கோர்த்தா என்ன அழகு மனமும் இருக்குமோ அதை பாடலாக தொடுகிறேன். எந்த மேடையா இருந்தாலும் நமது ஐயா பாடலை பாடாம அது சிறப்பு பெறாது. அதுபோல ஏன்னா நான் 11 வயசு 12 வயசுல முத ஐயாவோட பாட்டை பாடித்தான் இந்த அளவுக்கு இன்னைக்கு மேடையில் வளர்ந்துருக்கேன். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நமது உலகம் போற்றும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் புகழை பாடி பின்பு கலைப்பணியை தொடங்கு. தென்னகத்தில் சூரியனே பசும்பொன் தந்த மன்னா உள்ளமெல்லாம் துள்ளுதையா உந்தன் பேரை சொன்னார். தென்னகத்தில் சூரியனே பசும்பொன் தந்த மன்னா உள்ளமெல்லாம் துள்ளுதையா உந்தன் பேரை சொன்னார். மன்னவராய் பிறந்தவர்கள் பல பேருண்டு, மன்னவராய் பிறந்தவர்கள் பல பேருண்டு. அந்த மன்னவரும் போற்றுகின்ற மன்னவன் தான் என்று, அந்த மன்னவரும் போற்றுகின்ற மன்னவன் தான் என்று. தென்னகத்தில் சூரியனே பசுபொன் தந்த மன்னா உள்ளமெல்லாம் துள்ளுதையா உந்தன் பேரை சொன்னார். அருந்தவத்தால் ஞானம் கொண்ட சிறந்த ஞானி அன்னையிருந்து ராணி அல்ல அவள்தான் கலைவாணி. அருந்தவத்தால் ஞானம் கொண்ட சிறந்த ஞானி அன்னையிருந்து ராணி அல்ல அவள்தான் கலைவாணி. மறைந்த உள்ளமும் நிறைந்திடாத சிறந்த பொன்மேனி இந்த நில உலகில் நிலைத்த மகா தேவர் என்னும் ஞானி. இந்த நில உலகில் நிலைத்த மகா தேவர் என்னும் ஞானி. தென்னகத்தில் சூரியனே பசும்பொன் தந்த மன்னா உள்ளமெல்லாம் துள்ளுதையா உந்தன் பேரை சொன்னார். பாரதத்தில் தெற்கில் ஒரு இமயம் மாறாய் புகழ் பாட்டெழுதி பாடிவிட்டார் இனிக்கும் தேனாய். உங்கள் பாட்டிலேயே பாடிவிட்டால் இனிக்கும் தேனாய். தென்பொதிகை குற்றாலம் இசையில் ஓடும், தென்பொதிகை முத்தாக இசையில் ஓடும். இந்த தென்பாண்டி மண்டலமே உன் புகழை பாடும். இந்த தென்பாண்டி மண்டலமே புகழை பாடும். தென்னகத்தில் சூரியனே பசும்பொன் தந்த மன்னா உள்ளமெல்லாம் துள்ளுதையா உந்தன் பேரை சொன்னார். உந்தன் பேரை சொன்னார். உங்கள் பேரை சொன்னார். இங்கு வேடனாக நடிக்கும் அருமை சகோதரர் அன்னார் அவர்கள் பாடிய தேவர் பாடலை பாராட்டி பூக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்தபா பழனி அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்னாருக்கு கலைக்குழுவினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அன்பு உள்ளத்திற்கு எனது இதயம் கனிந்த நன்றியினை உறுதாக்கிக் கொள்கின்றேன். இன்னொரு ஐயா பாடலை பாடி கலையை தொடங்கு. வெற்றி திலகமே வெற்றி கொண்ட தேவரே தத்துவம் எடுத்து சொன்னவரே நம் நாட்டையே காக்க வந்த தங்க தலைவரே வெற்றி
வந்த தங்க தலைவரே உக்கிரவாணிய தேவர் வென்ற உத்தம தேவா உத்தமியம் இந்திராணி பெற்ற புதல்வா உக்கிரவாணிய நம்ம உக்கிரவாணிய பெற்றெடுத்த உத்தமர் தேவா உத்தமியம் இந்திராணி பெற்ற புதல்வா தவவாழ்வு கடவுளாக அவதரித்தாரே தவமாக அவதரித்தாரே தமிழ்நாட்டை காக்க பெரும் பாடுபட்டாரே வெற்றி 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 திலகமே வெற்றி கொண்ட தேவரே வெள்ளையனை வெளியேற்ற பாடுபட்டாரு என்னை வெளியேற்ற பாடுபட்டாரு அவர் வேற்றுமையே இல்லை என்று எடுத்து சொன்னாரே அவர் வேற்றுமையிலே இல்லை என்று எடுத்து சொன்னாரு குலத்தின் முதல் மணியாய் காட்டிக் கொண்டாரு முக்குளத்தின் முதல் மணியாய் காக்கு வந்தாரு எக்குலமும் போற்றிட அவர் வாழ்ந்து சென்றாரு வெற்றி 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 திலகமே தேவர் என்னும் தெய்வமே முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம் மூவேந்தர் பரம்பரையை உயர்த்தி காட்டுவோம் முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம் மூவேந்தர் பரம்பரையை உயர்த்தி காட்டுவோம் எஸ்பி கோட்டை கவிதை தந்த காளி முத்துவே எஸ்பி கோட்டை காளி முத்து கவிதை தந்தாரே செல்வ கணபதி பாடுகிறேன் உன்னை பற்றியே ஐயா செல்வ கணபதி பாடுகிறேன் உன்னை பற்றியே வெற்றி 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 திலகமே தேவர் என்னும் தெய்வமே தத்துவம் எடுத்து சொன்னவரே நம் நாட்டையே காக்க வந்த தங்க தலைவரே நம் நாட்டையே காக்க வந்த தங்க தலைவரே போல்வார் போல்வார் போனது எனக்கு சொந்தமானதுயா தேவர் பாடலை உங்களுக்கு பாராட்டி சொந்தமானதா இருந்தா நமது கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் எம் ராமச்சந்திரன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அதற்கடுத்தபடியாக நமது கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாமா கே முத்துசண்முகம் அவர்கள் தேவர் பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உறவினர்களுக்கும் எனது இதயம் கணிந்த நன்றியினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. போதும் வேமா வரீங்களே. சரி, என்னமோ உங்க அப்பா வீட்டு இடம் மாதிரி. யாரு நீங்க? நானா? பார்த்தா தெரியல, வேடு வரியா? ஏங்க வரால் பூரா என்னை பார்த்தா இப்படி குருட்டு போய் மாதிரி தெரியுதா? பார்த்தா தெரியலன்னா எனக்கு தெரியாதா? இப்ப யார் இவருன்னு கேட்டேன். நீங்க யார், எதுக்கா வந்தீங்கன்னு கேட்டேன். எதுக்கு அப்படி கேளுங்க. என்னது உள்ள போயிடுச்சு, என்னது உள்ள போயிடுச்சுன்னு கோபப்படாம பேசணும். எனக்கு சொந்தமானது உள்ள போயிருச்சு. மான் எனக்கு சொந்த மான், அது உள்ள போயிருச்சு. மான் இல்ல, போயிட்டாங்க. இருந்தாலும் இடத்துக்கு காவலாளி நீதானையா? நானே சொல்றேன். இப்ப புடிங்கன்னு சொல்றேன். களவாணி பெருசா காப்பான் பெருசா? களவாணி பெருசா காப்பான் பெருசா? காப்பந்தம் பெருசு. காப்பந்தம் பெருசு. எப்படி? ஆமா, காவலாளி அசர்ற நேரத்துல தான் பேசாதீங்க. காப்பான் எவ்வளவு பெருசு தெரியுமா? அதுல சூர்யா நடிச்சிருப்பாரு, அதுல மோகன்லால் அவரும் நடிச்சிருப்பாரு. அதுல மோகன்லால் வெடிகுண்டு போட்டு கொண்டுப்புடுவாங்க. அதுல சூர்யா ரொம்ப சிரமப்படுவார். இந்த காப்பான் படத்தில் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஆரியா வந்து அந்த படத்தில் ஓகே பண்ணி அவர் மறுபடியும் உள்ளே பூத்திடுவாங்க. படம் பார்த்துருக்கீங்களா? காப்பான் படம் சூர்யா நடிச்ச படம்ங்க. ஆமா, இப்போ கருப்பு சிங்கம் 2 எல்லாம் நடிச்சிருக்காரு. இப்போ கருப்புன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதனால அதெல்லாம் இருக்கட்டு. மானை பார்த்தேங்கிறீங்களே, மானை எங்க பார்த்தீங்க? மானை வேள்வி மலை அடிவாரத்துல. வேள்வி மலை அடிவாரத்துலயா மானை பார்த்தீங்களா? ஆமா, பார்த்துட்டு மானை அங்கேயே கையோட பிடிக்க வேண்டியதானே? பிடிச்சிருக்கலாம். மாடு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடு, கொஞ்சம் விட்டுத்தான் பார்ப்பேன்னு விட்டேன். அது உங்க திணைப்படத்துக்குள்ள போயிருச்சு. மானை விட்டுத்தான் பார்க்கலாம்னு சொல்லி ரொம்ப விட்டுறப்படாது. ரொம்ப ஓடினான். அப்படியா? ஒரு மாதிரியா போகுதுன்னா எங்க போனாலும் என்ன விட்டு போக முடியாது. ஐயா, மானை பார்த்தது நீங்க, பிடிக்க ஆசைப்பட்டது நீங்க, மான் வரலைங்கிறது உண்மை.
யப். போயிட்டு வாங்க, காலையில மாடு வேற பிடிக்க போறாங்க, வேணுமா மாடை பிடிச்சிட்டு யோ, போங்க. என்ன இடமறிச்சு ஐயோ, உள்ள என்ன இடமறிச்சு பேசுறீங்கல்ல? நீங்க யார் இந்த இடத்துல? உங்க பேர் என்ன? எள்ளுந்தனே 70 நாளையா? சரி, இன்னைக்கு அறுவடை பண்ணி வீட்டுக்கு போறோம்யா. ஏயா வீட்டுக்கு போக முடியாம என்ன தடுத்துட்டு இருக்கிய? அப்படி இல்ல. இப்ப என்ன பார்த்தா தெரியுதா இல்லையா? என்ன தெரியுதா இல்லையா? என்னை என்ன மறுபடியும் தெரியுதா என்ன தெரியுதா? நான் தான் உன் சொந்தக்காரையா. சொந்தக்காரனா? வெள்ளிமலையில வெள்ளிமலை உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க தெரியுமா? ஆமா, குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. வெள்ளிமலையில இருக்காங்கல்ல? ஆமா ஆமா, அங்கதானே கஞ்சா செடி வளர்க்குறீங்க. ஐயா ஒரு கஞ்சா இந்த ஐயா நம்ம கேக்குறாங்க ஐயா. அப்புறம் வெள்ளிமலையை சேர்ந்தவர நீங்க? சரி, உங்க அப்பா பேரு? மலையேறி போனாலும் மச்சிரம் தேவ. நீங்க அண்ணன் தம்பி 7 பேர் தானே? அதுல நீங்க மாப்ள எதுக்கு போட்டு சுத்தி வளர்ப்பானே? தங்கச்சி தேடி வந்தேன். ஆமையா? ஆரம்பத்துல சொல்ல வேண்டியதானே? எங்க அம்மா மான தேடி வந்த மயில தேடி. எங்க அம்மா என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்கன்னு தெரியுமா? மேட்பாடி சிற்றூர் எனும் கிராமத்துல, மேட்பாடி சிற்றூர் எனும் கிராமத்துல என் தம்பி நம்பி ஒருத்தி ஆட்சி செஞ்சு வர்றான். அவனுக்கு 7 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தையை எடுத்து வள்ளின்னு பேர் சூட்டி வளர்த்து வர்றாங்க. அந்த பெண் குழந்தையை எப்படியாவது கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்துறான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆமாயா, நான் அவன் சொந்தக்காரையா. மாப்ள விரட்டுங்க, எது வந்தாலும் சரி. சரி, அதை பார்த்துக்கலாம். அப்படியா? போல்வார் வலது பிகுரம் ஆண்களே, இங்கு மாண்பர கண்ணியுரை நீங்களே. வலது பக்கம் மான்களை போடுற மான்வர்க்கனே நீங்களே. சிலை தப்பியதன் கைகட தப்பியே, தப்பியதன் கைகட தப்பி. சிலை எப்பதன் கைகட தப்பியே, சித்தை மேற்கொள்ள தப்பி வந்த வலது பிகுரம் ஆண்களே, மாண்பர கண்ணியுரை நீங்களே. மானை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். வந்தாரை யாடிப்படி வரவேற்பது குலப்பண்பாகும். ஐயா வருவதே வாங்கோ. யாரு அது? யாரு? வந்தவதுக்கு வரவேற்பு குதுப்பது இங்க குலப்பண்பாகும். என்னையா ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. பிள்ளை பக்கத்துல வந்தாலே எனக்கு வார்த்தை எல்லாம் உதவுது. அந்த பிள்ளை பக்கத்துல வந்தா உங்களுக்கு ஏன் வார்த்தை வளருது? அது காதல் பதுவம். அதுதான் காதல் பதுவம். இது காதல் பதுவம். காதலு காதல் பதுவம். என்னடா அம்பா வந்து சிக்கிக்கிட்டேனே உங்ககிட்ட. நீங்க தான் அப்படி பேசுறீங்களா? அது அப்படித்தான் பேசுது. அது கொஞ்சம் தெளிவா பேத்து. குடும்பமே அப்படித்தானா? போடுங்க வேடுவரே, ஒரு ஆட்டத்தை போட்டு விடுங்க வேடுவரே. எங்க வேடுவதே? போத்துக்கு போது வதப்ப இப்பத. அப்படியா? பேச சொல்லுங்க. வேத்துவதே. என்னய்யா இப்படி குடும்பமே எப்படி இருக்கீங்க? சரி, இந்த பிள்ளை தான் வேண்டாம்னு சொல்லிட்டு. எதை? நான் வேணா இதை சரி பண்ணட்டுமா? போதுங்க, எனக்கு தான் நீங்க ததி பண்ணணும். போதுங்க ஒரு வதவைப்ப போடவா? அழகா ஒரு பொண்ணை பார்த்தேன் அத்தங்கரையில, நான் அவளை போல பார்த்தது. பெரிய மனுஷனா ஐயா? பெரிய மனுஷனா? ஆத்தங்கரையில ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தேன்னா அது குளிக்க போயிருக்கேன், அதை போய் பாக்குறேங்கிறீங்களா? என்னையா பெரிய மனுஷன்? பாட்டியா? பாட்டா? நான் அவளை போல பார்த்ததில்லை நேத்து வரையில. அழகா 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 ஒரு பொண்ணை பார்த்தேன் அத்தங்கரையில, நான் அவளை போல பார்த்ததில்லை நேத்து வரையில. அடிவட்ட பொட்டு காரி வாது கொண்ட காரி, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. அவர் ஆறாட்டம் பூரா ஒயிலாட்டம் ஸ்டெப்பு. ஆமா, ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் மாஸ்டர் அவரு. அதனால தான் ஒயிலாட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்ணுல பிறந்துட்டு ஒயிலாட்டம் தெரியாம இருக்கலாமையா? போடுங்க ஆச்சாரே, ஒயிலாட்டத்தை ஒரு போடுங்க.
ஒயிலாட்டம் தான். பாபா கஜமுகனே அரமெடுத்து பாபா கஜமுகனே வாவா கஜமுகனே அரமருள வாவா கஜமுகனே அப்போ நீங்க நீ துண்டை வச்சு ஆடியா அம்பு வச்சு ஆடும்போது கண்ணை குத்துட்டு பயமா இருக்கு. பாபா கஜமுகனே அரமருள வாவா கஜமுகனே வாவா அப்படி வாவா கஜமுகனே வாவா கஜமுகனே அரமருள வாவா கஜமுகனே ஐயா அண்ணனை கூட்டி கொண்டு காலையில நம்ம ஒயிலாட்டத்துக்கே சிறந்தவர்னு ஒரு அவார்டு கொடுக்கணும். ஏன் கொடுக்குறதுங்க? ஆமா அவருக்கு என்ன தங்கத்துக்கு? ஆமா எப்பா உன் கையில துண்டை கொடுத்தேன்ல அதே மாதிரி இந்த பையில கையில துண்டை கொடுக்க வேண்டியதானே? துண்டையா? உன்னை யாரு அம்ப கையில கொடுக்க சொன்னா? அது அது அம்பத்தானே கோலவெளியில இருக்கு லவக்கன் குத்துறதுக்கா? அதுக்கு அம்பு மேலதான் பெரிய இருந்திருக்கு, அம்பு வேணும் அடிச்சு கொடுத்துட்டேன். கொஞ்சம் நிப்பாட்டுங்க லேசா கொஞ்சம் நிறுத்த சொல்றாங்க. சரி பேசு. மாட்டு வண்டி பந்தயத்தில் பங்கேற்க வருகை தந்துள்ள நபர்கள் நுழைவு கட்டணத்தை வந்து இங்கு மேடையில் அருகில் அமர்ந்திருக்கும் விழா கமிட்டியிடம் வந்து செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாட்டு வண்டி பந்தயமானது ஆரம்பமாக இருப்பதால் இங்கு பங்கேற்க வருகை தந்துள்ள பங்கேற்பாளர்கள் நுழைவு கட்டணத்தை வந்து இங்கு செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரி, இது யாரு? இவங்க தான் இல்லையா? உங்க தங்கச்சி. ஏன் தங்கச்சி? அப்படின்னா உங்களுக்கு அவங்க மாட்டை பிடிக்க போறாங்க. சரி, போதும் தங்கச்சியை கூப்பிட்டேன். உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. பா தயர தயா தயர தயா தயர தயா தயர தயா தயர தயா தயர தயா தயர 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 தயா என்னண்ணே அழைத்த காரணம் என்ன? மானை தேடி ஒரு வேடுவர் வந்திருக்கின்றார். மானை தேடி வந்திருக்காரு. எங்க ஆரையுமே காணோம். அங்க பாத்தியா இப்படி வருது பாரு. அப்பா அப்பா ஏய் பாபா கஜமுகனே செல்வ கணபதி பாபா கஜமுகனே பாபா ஓடி பாபா மூத்திரம் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வெகு தூரத்துல இருந்து ஓடி வந்தாருல்ல. வேடுவர் வந்தாருல்ல? மாடு. வேடுவர் எதற்காக வந்தாரு? மானை தேடி வந்தாரா? மானம் கேட்டு வந்தாரா? மானம் கட்டு வரலாமா? மானை கேட்டு வந்திருக்காரு. மானை தேடி வந்து விட்டார். மானை தேடி வந்திருக்கிறார். அவர் தேடி வந்தோம்னா பாத்தீங்களா? பார்க்கலடா. நல்ல பார்க்கல. பார்க்கல. இல்ல பார்க்கல. பார்க்கல இல்ல. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? பாத்தியா நல்லா கேக்குது. உங்களுக்கு என்ன ரெண்டு பேருக்கு இங்க வேலை? இங்க என்ன வேலை? ஜார் மாதிரி ரெண்டு பேரும் உள்ள போய் நம்ம போயிருங்க. ஓடிருங்க. வந்தாரே வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் விடுவரை வருக. இவ்விடத்தின் தலைவி என்ற தன்மை உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கொள்ளும் இல்லெடுத்து விளையாட்டு வேடுவர் குலமகனே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் குணத்தவரே வருக. பறவைகளில் கருடன் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அந்தன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ராயுதம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதியிலும் ஒரு போல தோற்றமளிப்பவரே வருக வருக. இந்த குறிஞ்சிநில வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க. தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் மாத்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்த மான அண்ணனும் பார்க்கல, தோழி பெண்ணும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மானை எப்பேற்பட்ட மானுங்க. இங்க வாங்க வேடுவர், இங்க வாங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்க மானை எப்பேற்பட்ட மானு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கவே பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றேன், மாடை பத்தி சொல்றேன். மானின் பெருமையை சொல்லுங்க. பண்ண தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வனவேடர் குல மாதரசே, நான் வெள்ளிமலையை சார்ந்தவன். இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் பல. வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். அவசரத்துல பிறந்தாள் என்ன வணக்கம்? என்ன இப்படி சலிட் அடிக்கிறீங்க? வணக்கம் என்ன அம்மா? என்ன எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் வணக்கம். என்ன வித்தியாசமானால இதெல்லாம் அங்க வச்சுக்கிறேன். வித்தியாசம்லாம் என்னட்ட வைக்க கூடாது. ஏன் இங்க வச்சு உடைச்சு முடியுமா? வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். காரணம், ஒவ்வொரு மானும்
பார்த்தாலும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டது மான்கள் அகன்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. ஆமா, என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, பார்வையின் மயக்க மான் மீது காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றே உங்களின் திணைப்புணத்தின் உள்ளே புகுந்து விட்டது. விரைந்தோடிய மான் விருப்பமில்லாமல் ஓடியிருந்தால் விட்டு விட்டு சென்றிருப்பேன். ஆனால் அது என்னை பார்த்து என்ன கேட்டது என்று தெரியுமா? என்ன கேட்டது? நீ என்ன பெரிய காதல் மன்னனா என்று கேட்டது. நீ என்ன காதல் மன்னன்? ஆமா, நான் காதல் மன்னனோ என்னவோ அவசியம் இல்லை, ஆனால் காதலுக்கு மரியாதை தருவேன் என்று அந்த மான் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புடம் புகுந்த உதிர் மானை நாடி வந்தேன். என்னோட மானினுடைய சிறப்பை பாடலாக பாடுகிறேன். சிறப்பை சொல்றேன். சரிங்க, மான் எத்தனை அறிவுக்கு சொந்தமானது? முத மான்கள் எத்தனை அறிவுக்கு சொந்தமானது? மான்கள் என்ன இனம்? மான்கள் என்ன இனம்? விலங்கு இனம். விலங்கு இனம். ஆமா. அது எத்தனை அறிவுக்கு சொந்தமானது? 4 அறிவு. ஏய், 4 அறிவு பரவப்பா. 5 அறிவு தானே? 5 அறிவு. 5 அறிவு. 5 அறிவுக்கு சொந்தமானது மிருகம், விலங்கினம். நான் கேக்குறேன், ஒரு 5 அறிவுக்கு சொந்தமான ஒரு மானு, ஆமா, நீ என்ன காதல் மன்னனோ அப்படின்னு மானு பேசுதாயா? காதலிக்க ஆரம்பிச்சுட்டா ஒவ்வொரு சாடையும் பாசை எல்லாமே தெரியும். மானு அப்படி பேசுச்சா? எப்ப பேசுவாங்க? நடு வீட்டுல இங்க பாருங்க, பேசுறது சரி. பார்த்தது நானு, பழகுனது நானு, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? சரி, மானு பெருமை சொல்லுங்க பாப்பா, சிறப்பா சொல்லுங்க. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, வேடர் குலமாதி வேட்டகம் வந்தேனோ, வேடர் குலமாதி வேட்டகாட வந்தேனோ. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, வேடர் குலமாதி வேட்டகம் வந்தேனோ, வேடர் குலமாதி வேட்டகம் வந்தேனோ. கண்ணுக்கு கருத்துக்கு விருது படைத்திடும் கட்டழகு மாடு. எப்படி நல்ல கண்ணுக்கும் கருத்துக்கும் விருது படைத்திடும் கட்டழகு மாடு. கட்டி பிடித்தொரு முத்தந்தர போற கட்டழகி கேளு, கட்டி பிடித்தொரு முத்தந்தர போற கட்டழகி கேளு. ஓஹோ கட்டழகி கேளு, ஓஹோ கட்டழகி கேளு. ஓடி வந்த மானே தேடி வந்தேன் நானே, வேடர் குலமானே வேட்டையாட வந்தேனே, வேடர் குலமானே வேட்டகம் வந்தேனோ. அந்திரம் தந்திரம் சுந்தரம் நிறைந்த அந்தரங்கமாடு, அந்திரம் தந்திரம் சுந்தரம் நிறைந்த அந்தரங்கமாடு, அந்திரம் தந்திரம் சுந்தரம் நிறைந்த அந்தரங்கமாடு. எந்த எழுவேணி தங்க வேளம் கவி போற்றிடும் பொன்மாடு, எந்த எழுவேணி தங்க வேளம் கவி போற்றிடும் பொன்மாடு. ஓஹோ போற்றிடும் பொன்மாடு, ஓஹோ போற்றிடும் பொன்மாடு. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, வேடர் குலமாதி வேட்டையாட வந்தேனே, வேடர் குலமாதி வேட்டகம் வந்தேனோ, வேடர் குலமாதி வேட்டகம் வந்தேனோ. தரணி ஓட்டும் தகுதியானமான், தங்கவேலன் தயவு பெற்றமான் உங்களின் திணைப்புணத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் செயல்படணும். அதனால இந்த இடத்தின் தலைவியாக இருப்பதினால் உங்களிடம் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கிறேன். மானு எங்க பாருங்க? வாப்பா தம்பி, நீங்க வேற இடம் தெரியாம நீங்க திரியுறீங்க. மான் இங்கதான் இருக்கு. நீங்க யார் முத? நானா? உங்க சொந்தக்காரன். சொந்தக்காரன? ஆமா. என்ன சொந்தக்காரன்? உங்க இனத்தை சேர்ந்தவன். அப்படியா? ஆமா. நல்லா தெரியுமா? ஆமா. ஆ? நல்லா தெரியுதான்னு நீங்க பாருங்க. சரி சரி சரி. சொல்றேன், சொந்தக்காரனா நீங்க பாருங்க. யாரு? நம்ம இந்த பக்கத்து ஒரு சித்திரகுடி. வில்வ செல்வ. சரி சரி சரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, நீங்க எங்க இருந்து வாரீங்க முத? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலைனா என்ன மலை? கழுகுமாமலை. கழுகுமாமலையில இருந்து என்ன மலை? வேள்வி மலைக்கு வந்திருக்கேன். வேள்விமலை சாரல். வேள்விமலை சார். வேள்வினா என்னங்க? வேள்வினா யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது முனிவர்கள். முனிவர்கள். ஆமா. அப்படிதானே? முனிவர்கள் எதற்காக வருவாங்க? முனிவர்கள் யாகம், அதாவது தவம் செய்வதற்கு யாகம் வளர்க்கத்தை. முனிவர்கள் தவம் செய்வதற்காக யாகம் வளர்க்கறதுக்காக அவங்க வருவாங்க. ஆமா. அப்படிதானே? ஆமா. இப்ப நீங்க வந்திருக்கீங்களே, சரி, இங்க எது யாக வளர்க்க வந்திருக்கீங்களா? அப்ப நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? இங்க பாருங்க, ஒரு விஷயம் தெரியுமா? என்னை எதிர்த்து பேசுற ஆளை கண்டாலே முனிவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? முனிவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? நாங்க வருவோம். நாங்க வந்து எங்க அதே மாதிரி நாங்களும் வருவோம்ல. பாருங்க, தேவையில்லாத பேச்சு. இனிப்பு இருக்கிற இடத்துக்கு ஈ வரத்தையும் செய்யும். பெரிய இலக்கணம் படிச்ச வழக்கண்ண. இனிப்பு இருக்கிற இடத்துல ஈ வருதான். வாங்க, எறும்பு வரும். சரி, அதெல்லாம் வரட்டும். மான் இருக்கா? ஆமா, இருக்குல. எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கா? ஆமா. மான் இல்லப்பா, போயிட்டு வாங்க. மாடு இருக்கா இல்லையாண்டு போயிதையா? இந்த இடத்துல யாருக்கு சொந்தம்? கிளம்புங்க. உங்களுக்கு தானே சொந்தம். இங்க இருக்கிற மக்கள் உங்க நாட்டுக்காரங்க தானே. எங்க மாடு இங்க இருக்குதா இல்லையான்னு கேளுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? யாரு யாருக்கு சொந்தம்? முத
யார் யாருக்கு சொந்தம்? இல்ல எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் சொல்ல முடியுமா? யாருக்கும் சொந்தம் இல்ல. இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது சொந்தம். இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன் அனைத்துமே இறைவனுக்கே தான் சொந்தம். ஆமா நம்ம இருக்கிற வரைக்கும் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கலாம். எல்லாம் எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டே தெரிய வேண்டியது. நான் கேக்குறேன், சரி மான் குட்டிங்க தான் இருக்குன்றீங்கல? ஆமா. மானை பத்தி தெரியுமில? தெரியுமா? தெரியும். மானை பத்தி தெரியும். தெரியாம வேட்டையை பத்தி தெரியுமா? தெரியும். வேட்டையில எத்தனை வகையான வேட்டை இருக்கு? ஐவகை வேட்டை. ஐவகை வேட்டைக்கு பெயர் என்ன? ஆளிடம், மண்டலம், மகாமண்டலம், பிரித்தியாளம், பைசாசம். மாலை மாத்திரை பாத்துருப்போங்க. இருங்க தானே அவ்வளவுதான். ஆமா தா, இவ்வளவு நேரம் இருந்துட்டீங்க. நான் அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆமா. ஆக மானை பத்தி தெரியும். தெரியுமில? ஆமா. மானை பத்தி தெரியுமில? தெரியும். வேட்டை பத்தி தெரியுமில? தெரியும். மானுக்குரிய அங்கலட்சண அடையாளத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. அடையாளம் தானே. அத்தனையும் சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ மேஜாதமா காணக்குறவர் கண்மணி எனவள காண குயிலில் கிடக்குது. காணக்குறவர் கண்மணி எனவள காண குயிலில் நிகழ்வுடைய மேயாத மேயாத சாயாத இது சாயாத சாயாத கொம்புர நிறந்தாலும் தன் தலை நிமிர்ந்து பாயாத மானே ஒரு மான் வர கண்டதுண்டோ பொன் போன்ற நல்மேனி பொன் போன்ற நல்மேனி போன்ற நல்மேனி உலகில போய் நிறைய மாட்டற கண்டதுண்டோ கண்டதுண்டோ மானுக்கு மறுமையை பெண்ணின்னு சொல்லுவாங்க. அதனால நான் அண்ணனை கூப்பிடுறேன். மானுக்குரிய அடையாளம் கேட்டா பெண்ணோட அடையாளம் என்னோட அடையாளம் சொல்றீங்க. நான் அண்ணனை கூப்பிடுறேன். உங்களை தான் தேடி வந்தேன். ஆமா என்னன்னே தெரியல. ஆமா நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை உண்டு பண்ணாரு. முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடத்திய பின் சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு போனார். அடுத்து வேடுவர் வந்தாரு. மானை தேடி வந்தேன், மானை தேடி பெண்ணை உன்னைத்தான் தேடி வந்தேன் இருக்காரு. ஏதோ ஒரு குறை, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. முருகனை வணங்கிடுவோமா? அழகானே பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, அணிதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகானே பழனி மலை ஆண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்தேன் வேலவா. ஆவடி வீரனே வர வேண்டும் மயில் மீது முருகையேனே. முருகா 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 அழகானே பழனி மலை ஆண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளி வடிவேலு உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி திரியிலும் வெட்டி வடிவேலு உள்ளத்தில் தோன்றுமே, மயிலே வேலன் அறிவது நெஞ்சம் காணுமே. வெள்ளை திருநீறு வெட்டி வடிவேலு உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலே வேலன் அறிவது நெஞ்சம் காணுமே. இணையாடும் ஆண்டவனே எழில்வேலவா, இணையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எழிலேனும் புனை பாட அருள்வாயையா. முருகா 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 அழகா
வீரனாக வந்ததும் நானே, வேலனாக வந்திருப்பதும் நானே. உன்னிடம் வழக்குரைத்து உன்னை மனமுடிக்கவே அப்படி செய்தோம். என்ன மணந்து கொள்ள சம்மதம் தானே? என்ன வர வேண்டும் கேளுங்கள். முருகா, முருகா, உலக மக்கள், நாட்டு மக்கள் தெய்வான வள்ளி, தெய்வயானை வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். சரி, தெய்வயானை வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? இந்த காவியத்தை யாரெல்லாம் காண்கின்றார்களோ, நடத்துகின்றார்களோ, குறிப்பாக கீரந்தை கிராம பெரியோர்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் எல்லா வளமும் நலமும் பெற்று சுபிட்சமாக வாழ அருள் புரிந்து, தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறமை கொடுத்து இன்று முதல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த உலகெங்கும் அழைக்கட்டும். அப்படியே ஆகட்டும். நாடு செழிக்கவனும் நல்ல மழை பெய்ய வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரருள வாழ வேணும், பட்டி பெருக வேணும். அத்தி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும், ஊரு பெருக வேணும். ஞான தங்கமே ஊரருள வாழ வேணும். பகவான ரூபமுடைய பாதார வில்லமுடைய ஸ்ரீராம ரூபமுடைய நித்திய ஜெய மங்களம் சமுரசாமி நாமம் வாழ்க வாழ்கவே. நாடகத்தை இதுவரையில் மதிகாத்து கொண்டு ரசித்த அன்பு விழா குழுவினர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது கண்டினானைச் சேர்ந்த அன்பண்ணார் தங்கபாண்டியன் யூடியூப் சேனல் அன்பண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் எங்களது அன்பண்ணார் தங்கபாண்டியன் அவர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நடிகள் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் தெளிவாக ஒளி அமைத்த எங்களது ஒளி அமைப்பகம் எம்.எஸ். சரத் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.